என் பேர் சப்ரீனா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கார்மல் கார்டன் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வரேன். ஓகே. எப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் சேர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்டி முடிச்சிங்க இல்லையா? ஒரு 6 months இருக்கும் இல்லைங்களா? ஓகே. அந்த எஸ்எஸ்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ண? எஸ்எஸ்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸில் வந்துட்டு 1 hour படிக்கிறது வந்து 30 minutesல படிக்கிறது. ஓகே. ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மார்க்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் சேர்த்தும் போது நான் வரலன்னு சொன்னேன், வராதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து எதனால வரலன்னு சொன்னேன்? என்னால ஃபிளிப் பண்ண முடியுமா வரும் அவங்களுக்குள்ளே நிறைய क्वेश्चंस இருந்துச்சு. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு ஈவினிங்கே வந்து அவ ஃபிளிப் பண்ணி அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. இது வரைக்கும் அவளுக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்கிற மாதிரி புக்ஸ்லாம் படிக்க மாட்டான். ஸ்டடீஸ் அகாடமிக் புக் தான் படிப்பா. ஓகே. மற்றபடி இப்போ எஸ்எஸ்ஆர் ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆரம்பிக்கும் போது சைமல்டேனியஸா அவ புக்ஸ் வாங்க ஆரம்பிச்சா. 2 நாள்ல பாத்தீங்கன்னா 700 pages வந்து உள்ள ஒரு புக் வந்து 2 daysல கம்ப்ளீட் பண்ணலாம். 2 daysல முடிச்சிட்டேன். வெரி குட். ஒரு 2 months இருக்குமா. இங்க கிளாஸும் வந்துட்டு புக்ஸும் வந்து ஒரு 35 புக்ஸ் வந்து வாங்கி கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஓ வாவ் சூப்பர் வெரி குட். இப்போ வந்து அகாடமிக் புக்ஸ் வாங்கி இருக்காங்க கொடுத்துட்டாங்க ஸ்கூல்ல. அதுல கொஞ்சம் புக்ஸும் படிச்சிட்டா. சோஷியல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே. சயின்ஸ் ஆரம்பிச்சிட்டா. ஓகே. ரெண்டாவது வந்துட்டு மேத்ஸ்னா அவளுக்கு கொஞ்சம் பயம். இப்போ வந்து எல்லாமே கான்ஃபிடென்ட்டா இது பண்றா. ஓகே. டிராயிங் வந்து கொஞ்சம் முதல்லயே பண்ணுவாமா. இப்போ வந்து அதோட ஷார்ப்னஸ் அத அப்படியே எடுத்துட்டு வரா. ஓகே. அந்த இமேஜ் வந்துட்டு அதே மாதிரி கொண்டு வர ட்ரை பண்றா. குட் வெரி குட். அந்த மற்ற புக்ஸ் எல்லாம் எப்படி நீ ஃபிளிப்பிங் மூலியமா பண்ணுவியா இல்லை நார்மல் ஸ்டடீஸே உனக்கு ஸ்பீடா இருக்கா? ஸ்டடீஸ்க்கு வந்து ஃபிளிப்பிங் பண்ணுவேன். ஸ்டோரி புக்ஸ் படிக்கும்போது நார்மல் ரீடிங் அப்படியே பண்ணுவீங்க. ஓகே. நார்மல் ரீடிங்கே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஓகே வெரி குட் வெரி குட் சூப்பர். ஓகே. ஒரு புக்கு ஃபிளிப் பண்ணி பார்த்துப்போம். எனக்கு என்ன புரியுதோ அது சொல்லலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் வித் டீமன். ஓகே. பேஜ் நம்பர் 43. ஓகே. ஓபன் பண்ணுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பேஜ் நம்பர் 43. சூப்பர் குட் குட். ஓகே. ஏதாச்சும் ஸ்டோரி சொல்ல முடியுமா? அதே ஸ்டோரி. எனிதிங் ஜஸ்ட் ஒரு 10 seconds 10 to 20 seconds. அவர் இருக்காரு. ஓகே. அவர் வந்து ஒரு ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ட்ரீ கடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அதோட சீட்ஸ் எல்லாம் போடும்போது அங்கிருந்த ஒரு டீமனை வந்து லைக் இது அந்த டீமன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. அதனால அந்த டீமன் வந்துட்டு அவரை வந்து கொல்ல வரும். அதனால வந்து இல்லை எனக்கு ஒரு நாள் டைம் கூட, நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன், என் ஃபேமிலிகிட்ட போயிட்டு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே வெரி குட். ஸோ எப்படி எனக்கு வருது ஃப்ளிப் பண்ணும்போது எப்படி புரியுது? ஃப்ளிப் பண்ணும்போது சிலது வேர்ட்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு வீடியோ ஃபார்மேஷன் மாதிரி 3D அப்படி பண்ணும்போது 3D வருது. ஓகே வெரி குட். ஸோ நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய படிக்கணும் சரியா? ஓகே வெரி குட். தேங்க்யூ.